முகமது நபிக்கு சிறிது வருடத்துக்கு முன்பாக சாப்பிட்ட அந்த ஒரு விஷம், அந்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு சாப்பாடில் உணவில் விஷம் கொடுத்து விட்டது. அந்த விஷத்துடைய தன்மை ரசூலுல்லாஹுடைய கடைசி நேரத்தில் வெளியே வந்து விட்டது. அவர்களுக்கு அந்த விஷம் அதிகமாக பரவிவிட்டது. ரசூலுல்லாஹி முஹம்மது நபி அவர்கள் ரபியுல் அவருடைய மாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு அடிக்கடி மயக்கம், அடிக்கடி மயங்கி கீழே விழக்கூடிய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய அன்னை ஆயிஷா அவர்களிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நான் நாளை எங்கே இருப்பேன், நான் நாளை எங்கே இருப்பேன். சஹாபாக்கள், தோழர்கள், மனைவிகள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் ஒரு இடத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். முஹம்மது நபியே, என்னுடைய கணவரே, உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்க ஆசை இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிது நபி அருகில் இருக்கக்கூடிய அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டார்கள். அதே இடத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம், கடைசி நாள் வரை இருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறப்பதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் முன்பாக அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மயக்கம் அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய உடம்பில் அதிகமாக சூடு, ஜுரம் வந்துவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது, என்னுடைய கணவர் முஹம்மது நபிக்கு என்ன நடக்கிறது, அதிகமாக ஜுரம், அதிகமாக மயக்கம். அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் தொழுது விட்டேனா, நான் உது செய்து விட்டேனா, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா, தொழுகையுடைய நேரம் முடிந்து விட்டதா. அடிக்கடி அவர்களுக்கு இந்த தொழுகை சம்பந்தமாக கேள்வி வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய தொழுகை இருக்கிறதா, முடிந்து விட்டதா. ஏன் என்று சொன்னால் முஹம்மது நபியுடைய உள்ளம் அந்த பள்ளிவாசலோடு பூட்டப்பட்டுள்ளது. அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்தது. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். முஹம்மது நபி சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷோடு நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒருவர் யார் என்று சொன்னால், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பூட்டப்பட்டுள்ளதோ, யாருடைய உள்ள பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே அரிசியோட நிழல் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் முஹம்மது நபி அதை நடைமுறையில் எடுத்துக்காட்டு சொன்னார்கள். கடைசி நேரத்திலும் அந்த தொழுகையை எப்போதும் விடவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பாக பார்க்கிறார்கள். அந்த தொழுகையிலே அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்க சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களால், முஹம்மது நபி அவர்களால் அந்த தொழ வைக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே நடக்கப்பட்ட முதல் தொழுகை ஒரு சஹாபி நடக்கிறார், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்தவுடன் முஹம்மது நபி ரசூலுல்லாஹை தொழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கையால் சொன்னார்கள், நீங்கள் தொழ வைங்கள் அபூபக்கரே, நீங்கள் தொழ வைங்கள் அப்படின்னு செய்கையால் அவர்களுக்கு